ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட் சைடு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் மசாலா பூரி. இந்த மசாலா பூரியை இன்றைக்கி வீட்லேயே ஹெல்த்தியாக ரொம்பவே டேஸ்டியாக 20 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரோசன் பட்டாணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைனா ட்ரை பட்டாணி தான் இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 8 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக வேகும். நெக்ஸ்ட்டு 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அதோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு 2-3 கட் பண்ணிக்கிறேன். இந்த பானிபூரி மசாலாவோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் தான். 1 கப் பட்டாணிக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், கிரேவி கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் பட்டாணி, கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட சால்ட்டு சேர்த்து குக்கர் விசில் போட்டுடலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு. மசாலா ஐட்டம் நிறைய சேர்க்கக்கூடாது, கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும். இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினா போதும், கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்ல. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் மிக்ஸி ஜாரில், அதனால் ரொம்ப வதங்கலாம் தேவையில்ல, ரஃப்பாக வதக்கினா போதும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த கிரேவியோட டேஸ்ட் கொடுக்குற இன்க்ரீடியண்ட்டே இந்த புதினாவும் கொத்தமல்லி தான். இது ரெண்டும் சேர்த்தனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வதக்கின தக்காளி 5 மினிட்ஸில் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் வச்சுருந்த பட்டாணி உருளைக்கிழங்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும், அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை மசிச்சு விட்டுக்கிறேன். 1-2 மசிச்சு விடுங்க, ரொம்ப சாஃப்டாலாம் மசிச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு மசிஞ்சிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பானிபூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் இதில் பச்சை ஸ்மெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. இது கொதித்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூட சாட் மசாலா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது கூட பட்டாணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். என்னோடய ஃபேவரட்டான ஒரு கிரேவி டிஷ் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவி ரெடி, பானிபூரி சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் பானிபூரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பானிபூரி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பானிபூரியாக கையிலேயே க்ரஷ் பண்ணிவிட்டு பவுலில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட பொரி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா சேர்க்க தேவையில்ல. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க, பட் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா பானிபூரி முழுகிற அளவுக்கு சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட மிச்சர் சேர்த்துக்கிறேன். நான் இந்த உருண்டை மிச்சர் தான் நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் சேவ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது கூட நான் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பூரி ரெடி. கிட்ஸுக்கு வெளியில் ஷாப்பில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.